ஃபங்ஷன் ஸ்டைல் ரவா கிச்சடி. நல்லா தல தலன்னு அல்வா மாரி, இந்த மாரி செஞ்சு பாருங்க. யாரு தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய்ய சேர்த்து, 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுபட்டதுக்கு அப்புறமா 5, 6 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பில, 1 பெரிய வெங்காயத்த சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சிய பொடியா நறுக்கி சேர்த்து கலந்து விட்டுட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்த நல்லா பொடியா நறுக்கி சேர்த்து, 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1/2 கப் கேரட், 1/4 கப் அளவு கட் பண்ண பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு ரவைக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ரவையை சேர்க்கணும். இந்த டைமிங்கில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா வறுத்து சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவையிலேயே சூப்பரா வரும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நறுக்கின மல்லித்தழையை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு, மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. அவ்வளோதான். தல தலன்னு அல்வா மாதிரி ரவா கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தேங்காய் சட்னியோ இல்லைன்னா சர்க்கரையோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். இனிமேல் ஃபங்ஷன்ல தான் ரவா கிச்சடி சூப்பரா இருக்கும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வீட்லயே இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.